ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். மீனே இல்லாமல் மீன் குழம்பு செய்யலாங்க. அதாங்க நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் சைவ விரால் மீன் குழம்பு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே அசைவ மீன் குழம்புல இருக்கிற சுவை அப்படியே இந்த குழம்புலையும் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா, மீனுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் முட்டை, அதாவது சினைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த சைவ விரால் மீன்லேயுமே இருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முதல்ல சைவ மீனை ரெடி பண்ணிடலாம். இந்த சைவ மீன் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு காராமணி பயிறு, 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இது ரெண்டுத்தையுமே ஓவனை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக இருத்துட்டு நல்லா ட்ரையாக, அதாவது நம்ம பருப்பு சேர்க்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த பருப்பு கூட இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பும், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. இது அப்படியே ஒரு பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, நல்ல குறைப்பா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த விழுதை நம்ம இது மாதிரி ஒரு வாழை இலையிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் அழகாக உருட்டிட்டு இந்த வாழை இலையில் அரைச்ச பருப்பு எல்லாத்தையுமே இது மாதிரி அழகாக எடுத்து ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வச்சு கையாலேயே நல்லா சமனாக தட்டி விட்டுக்கோங்க. நான் எந்த ஷேப்புக்கு தட்டுறனோ அதே மாதிரி தட்டிக்கோங்க. நல்ல லெவலாக இது மாதிரி சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மீனுக்கு முள் வைக்க போகிறோம். அதாங்க நம்ம வாழை இலையில் இருக்கிற இந்த தடிமனான நரம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டராக பதிச்சு விட்டுறலாம். அடுத்ததாக மீனுக்குள்ளெல்லாம் முட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அழகாக செட் பண்ண போகிறோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கசகசாவை இந்த நம்ம முள் மாதிரி வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கும் மேலே அப்புறம் 2 சைட்லேயுமே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ மீன் வச்சாச்சு, மீனுக்கு முள் முட்டை எல்லாமே வச்சாச்சு. இந்த வாழை இலையை அடுத்ததாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக நெருக்கி விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் லூஸாக ஃபோல்டு பண்ணி மடக்கிட வேண்டாங்க. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இட்லி பாட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்தில் தாராளமாக வெந்து முடிஞ்சிடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டேன். இந்த மீனுக்குள்ளே நம்ம முள் மாதிரி செட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த வாழை இலையோட தண்டு, அது மாத்திரம் நமக்கு தேவையில்லைங்க. லைட்டாக நீங்கள் அதை பிடிச்சி உருவி எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா. இதை எடுத்து தூக்கி போட்டுடலாம், அது தேவையில்லை. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக நல்ல அழகாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இது சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நல்ல மீன் துண்டுகள் மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமனாக கட் பண்ணால் போதுங்க. இப்போ மீன் கட் பண்ணியாச்சு. மீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் இருக்குது. நீங்கள் இன்னும் பக்காவாக ஒரிஜினலாக மீன் பீசஸ் மாதிரியே கட் பண்ணணுன்னா உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சைவ மீனுக்கு குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. நீங்கள் வெந்தயம் சோம்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டா தாளிப்பு கருவடகம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த சைவ மீன் குழம்பு இன்னுமுமே டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும். அடுத்ததாக 10லேருந்து 15 பூண்டு பல், அதை தட்டிட்டெல்லாம் சேர்க்க வேண்டாம், நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இதுலேயுமே வேறுபடாது. இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் நிறத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் வதக்கும் போது தக்காளி பழம் சீக்கிரமாக குழஞ்சி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துடுங்க. எப்போவுமே நம்ம மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்புலாம் செய்யும் போது வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இந்த நம்ம எடுக்கக்கூடிய புளி புது புளியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழைய புளியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த தக்காளி நல்ல குழவாக மசிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக சேர்க்கலைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள்னு வச்சுருப்பீங்க, அது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்பு பொடி எப்படி செய்யணும்னா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு பொடிச்சு வைக்கிறது தான் வத்த குழம்பு பொடி. இந்த வத்த குழம்பு பொடியை மீன் குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்பு, கருவாடு குழம்புக்கெலாம் சேர்க்கும் போது இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அமக்கலமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் இந்த சேர்த்த இந்த மசாலா எல்லாம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த சக்கை எல்லாத்தையுமே வடிச்சிட்டு தண்ணியை மட்டும் சேருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டோம். ஃபைனலாக நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அந்த தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சீக்ரெட்டான டிப்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மீன் குழம்பு, கார குழம்புலாம் வைக்கும் போது கொதித்ததுக்கு அப்புறமாவோ இல்லை கொதிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த குழம்புக்கு மேலே தட்டை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இதில் சேர்த்துருக்க இந்த மிளகாய் பொடி, இந்த மல்லிப்பொடிலாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை எல்லாம் அப்படியே பச்சையாகவே இருக்கும். நம்ம மூடி போட்டு கொதிக்கும் போது அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் அந்த குழம்புலையே தங்கிடும். நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடும் போது இதில் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இந்த குழம்பும் சீக்கிரத்துலையே சுண்டிட்டு நம்ம சேர்த்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சுட்டு தகன்னு ஷைனிங்காக இந்த குழம்பு சூப்பராக மிதந்து வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த சைவ விரால் மீன் பீசஸை இதில் சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் பக்காவாக எனக்கு மீன் மாதிரி ஒரிஜினலான ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கட் பண்ண பீசஸில் சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே பார்க்கும் போது மீன் துண்டு மாதிரியே ஒரிஜினலாகவே இருக்கும். நான் அடுத்தது கட் பண்ண பீசஸாக காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம நடுவில் ஹோல் போட்டதுக்கப்புறமா இந்த மீன் துண்டுகள் ஒரிஜினலான மீன் துண்டுகள் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேஸோட ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டு எடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா மணக்க செட்டிநாடு ஸ்பெஷல் சைவ விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா சூடாக இருக்கும் போது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத நாட்களில் நான்வெஜ்ஜு சுவையில் அதுக்கு ஈக்குவலாக ஒரு குழம்பு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த சைவ விரால் மீன் குழம்பு தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அசைவ மீன் குழம்பு என்ன சுவையில் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான சுவை கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சைவ விரால் மீன் குழம்புல இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாத நாட்களில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷாக செஞ்சு அசத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைவ விரால் மீன் குழம்பு செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவாங்க. ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பர் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.